ஒரே ஒரு ப்ராடக்ட்டுங்க அதை லாஸ்ல சேல் பண்ணி அதை வச்சு $6 பில்லியன் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்க ஃபீட்ஸ்ல வர மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜில்லெட் அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது ₹14 யூஸ் அண்ட் த்ரோ ரேசஸ் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப இருக்க காம்படிட்டர்ஸ் $12 to $13 சேல் பண்ணாங்க. எவ்வளவுதான் R&D பண்ணாலும் இந்த காஸ்ட்டை இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ணவே முடியல. இன்கேஸ் அப்படி பண்ணா அவங்களோட ரெவன்யூ பயங்கரமா அடிவாகும். இதை ஓவர் கம் பண்ண ஜில்லெட் ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ₹14 ரேசஸ் $10 சேல் பண்ண முடிவு பண்ணாங்க. அங்கேயே காம்படிட்டர்ஸ்லாம் கிளீன் போல்ட் கஸ்டமர்ஸை கம்ப்ளீட்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட். அங்கதான் அவங்களோட இன்னொரு ப்ராடக்ட்டை ஃபுல் ப்ராஃபிட்ல சேல் பண்ணாங்க. அதுதான் அந்த ரேசரோட ரீஃபில் பிளேட்ஸ். ஸோ மெயின் ப்ராடக்ட் தான் எண்ட் யூசர்ஸ் சீப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. சப் ப்ராடக்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அது ரீஃபில் தானன்னு வாங்கிடுவாங்க. ஸோ பிரைமரி ப்ராடக்ட்ஸுக்கு ரெவன்யூ இல்லைனாலும் செகண்டரி ப்ராடக்ட்ஸ்ல ரெண்டோட ப்ராஃபிட்டும் சேர்த்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணாங்க.